வைப்ஸ் வித் யாழ்னி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, உதடு ஏன் கருப்பு கலர்ல மாறுது, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதை பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மேக்கப் ஆர்டிஸ்ட் யாழ்னி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் யாழ்னி. வணக்கம். பொதுவாவே பாத்தீங்கன்னா சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உதடு கருமையா மாறுது, அதுக்கான ரீசன் பத்தி சொல்லுங்க. லிப்ஸ் கருமையா ஆகிறதுக்கு ரீசன்ஸ் நிறையவே இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சன்லைட் தான். நம்ம ஃபேஸுக்கு சன்ஸ்கிரீன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நம்ம லிப்ஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா மெலனின் டெபாசிஷன் அதிகமா ஆகிறதுனால நமக்கு லிப்ஸ் கொஞ்சம் டார்க் ஆகலாம். அதுக்காக நம்ம SPF இருக்க லிப் பாமா பார்த்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். டீஹைட்ரேஷன் ஆகிறது, இந்த மழை டைம்ல குளிர் டைம்ல நம்ம அதிகமா தண்ணி குடிக்க மாட்டோம் இல்லையா, அதனால பாடி டீஹைட்ரேட் ஆகி லிப் ரொம்ப வறட்சியா ட்ரையா காஞ்சி போயிடும்ல. அந்த மாதிரி டைம்ல லிப்ஸ் வெடிச்சு பீல் ஆகி தோல்லாம் உரிகிற மாதிரி ஆகிடும். அந்த காரணத்தினாலேயும் நம்ம லிப்ஸ்ல பிக்மெண்டேஷன் வரலாம். ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயும் நமக்கு பிக்மெண்டேஷன் வரும். பியூபர்ட்டி டைம்ல மென்சஸ் டைம்ல அந்த மாதிரி இருக்கும். முக்கியமா ரத்த சோகை பேஷண்ட்டுக்கு இந்த பிரச்சனை வரும். காஃபி குடிக்கிறதுனால, அதிகமான காஃபி குடிக்கிறதுனால அந்த ஸ்டெயின் நம்ம லிப்ஸ்லேயே போயிட்டு ஒட்டிக்கும். அதனாலேயே நமக்கு லிப் பிக்மெண்டேஷன் வரலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த லிப்ஸை கடிக்கிற பழக்கம் இருக்கும். லிப்ஸை எச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த டார்க் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் நிறையவே இருக்கும். ஏன்னா நம்ம சலைவால டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கும். அது நம்ம லிப்ஸ்ல இருக்க நேச்சுரல் பேரியரை டேமேஜ் பண்ணி விட்டுருது. அதனால இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறம் யாழினி, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு உதடு கருமையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? உண்மைதான் சந்தியா. சிகரெட்ஸ்ல டொபாக்கோ கண்டென்ட் அதிகமா இருக்கும் இல்லையா, அந்த டொபாக்கோ ஸ்டெயினை கிரியேட் பண்ணும். சிகரெட் கண்டினியூஸா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த டொபாக்கோல இருக்க ஸ்டெயின் உதட்டுல போயிட்டு தங்கிரும். அது நாளடைவில் ஆழமா போய் தங்குறதுனால நாளடைவில் நமக்கு டார்க் லிப்ஸ் வரதா செய்யும். இது போக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் நீங்க அதை எடுக்கும் போது கண்டிப்பா அதுவா போயிடும். உதடு ஏன் கருமையாகுது, அதை பத்தி நம்ம நிறையவே பேசிட்டோம். இப்போ உதடு கருமையா இருக்க காரணத்தால பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அந்த கருமையை முழுமையா போக்க முடியும்? லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். லேசர் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா, லேசர் லைட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது மூலியமாவே உங்களுக்கு பிக்மெண்டேஷன் போயிடும். கெமிக்கல் பீல் யூஸ் பண்ணுவாங்க. அது ஆசிட் மாதிரியான விஷயம் யூஸ் பண்ணி உங்களுக்கு அதே டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிக்மெண்டேஷன்லாம் போயிடும். உங்களுக்கு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு பிங்கிஷான டோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த லிப்ஸ் லைட் கிரீம், யூவி டாக்ஸ் கிரீம், இதெல்லாம் இந்த நைட் கிரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நைட்ல யூஸ் பண்ணிட்டு மார்னிங்ல வாஷ் பண்ணிட்டு, ஆனா அதுக்குமே ப்ராப்பரான லிப் கேர் உங்களுக்கு தேவை. லிப் பாம், சன்ஸ்கிரீன் எல்லாமே யூஸ் பண்ணிட்டே வரணும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவும் பிடிக்காது, கெமிக்கல் சார்ந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கும் ரொம்பவே பயப்படுவாங்க இல்லையா? அவங்க எல்லாத்துக்கும் வீட்லயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்தி ஹோம் ரெமிடிஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா லிப்பை கேர் பண்றதுக்கு, அந்த டிப்ஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சந்தியா. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இதை சரி பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் நம்ம லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். அதுக்கு சுகர்ல ஹனி மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டை நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம். இல்லை டூத் ப்ரஷ் இருக்கா இல்லையா, அதை வச்சு கூட நம்ம ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்ஸை ரிமூவ் பண்ண முடியும். இது வீக்லி ட்வைஸ் பண்ணா போதும், டெய்லி பண்ண வேண்டாம். மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நீங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், பட்டர் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு நல்ல ஹைட்ரேட்டிங் கொடுக்கும். டிண்ட் கிடைக்கிறதுக்காக நீங்க பீட்ரூட் ஜூஸ் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லை லெமனையும் ஹனியும் கலந்து கூட நீங்க பண்ணீங்கன்னா பிக்மெண்டேஷன் போய் உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த பிங்கிஷ் டோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் SPF யூஸ் பண்ணுங்க, அது ரொம்பவே நல்லது. ஒரு சில கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே லிப்ஸ்டிக் பயன்படுத்துவாங்க. அதனாலயும் அவங்களுடைய உதடு கருமையா மாறிடும் இல்லையா? அந்த கேர்ள்ஸுக்கு எந்த மாதிரியான லிப்ஸ்டிக் தேர்வு செய்யணும் அப்படின்ற ஐடியா இல்லாம இருக்கும். எந்த மாதிரியான லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஏதாச்சும் சஜஷன் சொல்றீங்களா? கண்டிப்பா சந்தியா. லிப்ஸ்டிக்ஸ்ல நேச்சுரலான டைஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அதுல ஃப்ராக்ரன்ஸ்க்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த கலருக்காக, பிக்மெண்டேஷனுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா ஹார்ஷான கெமிக்கல், இந்த லெட், குரோமியம் அந்த மாதிரி கெமிக்கல் இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணவே கூடாது. இதனால நம்ம லிப்ஸ் டார்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது இல்லாம நீங்க லிப்ஸ்டிக் போட்டு அதை ரிமூவ் பண்ணுவீங்க, போட்டு ரிமூவ் பண்றதுனால ஒரு சின்ன மைக்ரோ ட்ராமா ஏற்படும் உங்க லிப்ஸுக்கு. அதனாலயே உங்களுக்கு லிப்ஸ் டார்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க லிப்ஸ்டிக் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அது இன்கிரீடியன்ஸை படிச்சு பாருங்க. அதுல விட்டமின் ஈயோ, ஷியா பட்டர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணலாம். அதுல பேரபன்ஸ் இல்லை சிந்தட்டிக் டைஸ் அந்த மாதிரிலாம் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஹார்ம்ஃபுல் கெமிக்கலா இருந்தா யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உடனே தூக்கி போட்டுருங்க, யூஸ் பண்ணாதீங்க. யாருன்னு இது வரைக்கும் லிப்ஸ் ஏன் டார்க் ஆகுது, அதுக்கான சொல்யூஷன் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி யாழினி.